Assalamu alaikum. Welcome to Miaka's channel. 3:45 a.m. ஏஞ்சி தஹஜுத் தொழுதுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களை எழுப்பினா பிள்ளைங்களும் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் எழுப்பிட்டு இருந்தேன். எல்லோரும் என் அம்மா ஃபேஸை மட்டும் எடுக்காதீங்கம்மா தூங்கு மூஞ்சா இருக்குன்ட்டாங்க. ஸோ எல்லோரும் நோன்பு வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டோம். ஒரு 10 o'clock போல் எழுந்துச்சி போகும்போதே மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன், வாஷிங் மிஷினையும். ஸோ அதுவும் துணியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் காய வச்சிடலாம், நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ துணியை காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு துணியையும் காய வச்சிட்ருந்தேன். மிஷின் வேலை முடிஞ்சதும் அதையும் கவர் போட்டு ஜிப் போட்டு லாக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மணி பிளான்ட் மட்டும்தான் இங்கே வைக்க இடம் இருக்குது எங்களுக்கு. ஸோ இடம் எதுவும் இல்லை. எனக்கு செடி வைக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இங்கே இடம் இல்லாதனால இது ஒரே ஒரு செடி மட்டும் கட்டி தொங்க வச்சிட்ருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெத்தலை செடி சும்மா வச்சு பார்த்தோம், சரி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இலை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே எல்லாம் நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அது கூடவே சேர்ந்து அதுவும் வளர்ந்துட்டுருக்குது. பட் சும்மா தான் வச்சோம், அதுவும் சேர்ந்து வளர்ந்துட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் இப்போ வெயிலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜாமான் இருந்தது, ஜாமான்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ், இதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வுக்கு வேலை இல்லை. ஈவினிங் இனிமேல் இஃப்தாருக்கு ஏதாவது ரெடி பண்ணணுன்னா தான். ஸோ அதனால் அதையும் நல்லா விலக்கி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் 2 கிளாஸ் ஸ்டவ் வாங்கினேன். 2 கிளாஸ் ஸ்டவ்வுமே எனக்கு வெடிச்சிச்சு. அந்த கிளாஸ் எல்லாம் வெடிச்சிருச்சு. சூடாக இருக்கும்போது துடைக்கக்கூடாது அப்படின்வாங்க. பட் எனக்கு அந்த வேலை முடிஞ்சோன்னா துடைச்சிடணுன்றதுனால அதை சூடுலேயே துடைச்சி எனது வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு இந்த கேஸ் ஸ்டவ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, சூப்பராக இருக்கும். ஸோ நான் ரொம்ப விரும்பி வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துடைப்பேன் வீடு. ஸோ நேற்றே துடைச்சிட்டேன், அதனால் இன்றைக்கி துடைக்கிற வேலை இல்லை. வீடை மட்டும் பெருக்கி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ظهر ஆகிடுச்சி. ஸோ இதுக்கப்புறம் தொழுதுட்டு சரி குரான் ஓதலான்னு கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு குரான் ஓதிட்டு இருந்தேன். அப்புறம் குரான் ஓதி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock கிச்சனுக்கு போய் பிள்ளைங்க கட்லெட் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்காக கட்லெட் செய்யலான்னு சொல்லிவிட்டு பொட்டேட்டோ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நம்ம இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பாயில் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட வீட்டில் இந்த சைடில் இருக்கிற ப்ரெட்டில் இருக்கிற சைடெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க பிள்ளைங்க. ஸோ அதை வேஸ்ட் ஆக்காமல் நான் எப்பயுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிடலாம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சி. கடையில் வாங்க தேவையில்ல, சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ பொட்டேட்டோவும் பாயில் ஆகிடுச்சி. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா தண்ணி விட்டுடுவோன்னா நல்லா இருக்காது. இது என் பொண்ணு நான் தான் ஸ்மாஷ் பண்ணுவேன்னு வச்சிட்டு இருந்தா. அவளால் செய்யவே முடியல. கூட நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வாங்கி எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அவள் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இது நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லபடியாக பசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 எக்கு எடுத்து நானும் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஷேப் எல்லாம் ரவுண்ட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்து இதில் எக்கில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ போட்டுக்கோங்க. இது என் பொண்ணு பாருங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்ட்டின் ஷேப்பு, ஸ்மைலி ஷேப்பு, பாலு எல்லாமே போட்டு வச்சுருக்கிறா. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதை மாதிரி எல்லாத்தையும் இதில் டிப் பண்ணி உங்களுக்கு எக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மைதா மாவு இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் டிப் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட்லெட்ஸ் எல்லாம் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் எண்ணெயில் இதெல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய கட்லெட் ரெடி ஆகிடும். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறந்து முடிச்சு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் 8 o'clock நான் நைட்டு சஹருக்காக சமைக்கிறதுக்கு போயிடுவேன். அது இன்னொரு நாள் உங்களுக்கு vlogல காட்டுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திக்கிறேன். பை, see ya.